வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் பார்த்த அந்த டம்ளர் கதையை வச்சு எத்தனை பேர் உங்கள் மனசில் இந்த பாரத்தை இறக்கி வச்சிங்க? அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மனசு இப்போ ஓரளவுக்கு லேசாக இருக்கும். ஆனால் அந்த லேசான மனசில் திரும்பவும் பாரம் ஏறாமல் பார்த்துக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஏன் அடிக்கடி கவலைப்படுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் எதிர்பார்ப்பு தான். நாம் ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணியிருப்போம். பதிலுக்கு அவங்க நமக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும், எல்லோரும் வந்து நம்மளை போகணுன்னு எதிர்பார்ப்போம். கடைசியில் நம்ம நினச்சது மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அவ்வளோதான், மனசு அப்படியே கசங்கி போயிடும். ஒரு மரம் பூ பூக்குது, அது யாராவது வந்து பாராட்டுவாங்கன்னு பார்த்துட்டா இருக்கு? இல்லை. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, யாராவது தாகம் தீர்த்துட்டு நன்றி சொல்லுவான்னு நிற்குதா? இல்லை. அது அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்குது. மற்றவர்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க அன்னைக்கு தான் நீங்கள் நிஜமான சுதந்திரத்தை அனுபவிப்பீங்க. எதிர்பார்ப்பது இல்லாத அன்பு தான் உங்களை உண்மையான காற்றில் பறக்க வைக்கும். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சின்ன சவால். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க என்னை மதிக்கலை, இவங்க எனக்கு பதில் சொல்லலை, இந்த நினைப்பே இல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் ரசித்து செய்யுங்க. உங்கள் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் எதிர்பார்க்காமல் இருந்தால் மட்டும் போதுமா? இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறங்கிறது அந்த ஒரு பயம் இருக்கே, அது நம்ம சிறகை அடிக்கடி ஒடிச்சு பார்க்குமே. அந்த பயத்தை எப்படி விரட்டுறதுன்னு, ஊர் வாய் எப்படி மூடுறதுன்னு அதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். எதிர்பார்ப்பை விடுவோம், சுதந்திரமாக பறப்போம். தொடரும்.